இஸ்ரவேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். வேத சபையின் அடையாளங்கள் பாகம் 5, ஐடிஸ் ஆஃப் த பைபிள் சர்ச், பார்ட் 5. பைபிள் சர்ச்சின் எதை சொல்கிறோம்? அப்போஸ்தல காலத்தில் இருந்த சபை. அப்போஸ்தலர் காலம் என்று எதை சொல்கிறோம்? இயேசுவை நேரில் பார்த்தவர்கள், இயேசுவை நேரில் பார்த்தவர்களை பார்த்தவர்கள், இயேசுவை நேரில் பார்த்தவர்கள், இயேசுவை நேரில் பார்த்தவர்களை பார்த்தவர்கள். அந்த காலத்தில் இருந்த சபை. எபேசிய 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் மட்டுமாக நம்ம வாசித்தோம். சபைன்னு சொல்கிறது என்ன? அன்றைக்கு உலக மக்கள் 2ஆக பிரிக்கப்பட்டிருந்தாங்க யூதர்களால். ஒன்று யூதர்கள், இன்னொன்று பிற இன மக்கள். அவங்க 2ஆக பிரித்தாங்க. யூதர்கள் பிரித்தது. யூதர்கள் பிற இன மக்கள். யூதர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இனம். பிரியமானவர்களே, இந்த யூதர்களிலிருந்தும் பிற இன மக்களிலிருந்தும் தேவன் தனக்காக ஒரு புதிய கூட்டத்தை உருவாக்குகிறார். அதைத்தான் நாம் சபை என்று சொல்லுகிறோம். அவர்கள் யூதர்களிலிருந்தும் பிற இன மக்களிலிருந்தும் ஒரு புது மனுஷனாக, ஒரு புது சிருஷ்டிப்பாக உருவாகிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான இந்த இயக்கம்தான் பிரியமானவர்களே 2000 ஆண்டுகளாக இருக்கிற இந்த இயக்கம். பிற இன மக்களிலிருந்தும் யூத மக்களிலிருந்தும் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், 2000 ஆண்டுகளாக இருக்கிற ஒரு இனக்கூட்டம். அந்த நாட்களில் யூதர்களை அழிப்பதற்காக முயன்றார்கள். யூதர்களால் அழிக்க முடியவில்லை. பிரியமானவர்கள், ஒரு 40 ஆண்டுகளுக்குள்ளாக யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த இஸ்ரேல் என்ற ஒரு தேசமே வரைபடத்தில் இல்லாமல் போயிற்று. இந்த புதிய கூட்டத்தை அழிப்பதற்காக அன்றைக்கு உலகத்தை ஆண்ட ரோம சாம்ராஜ்யம், இந்த புதிய கூட்டத்தை அழிப்பதற்காக அன்றைக்கு உலகத்தை ஆண்ட ரோம சாம்ராஜ்யம் லட்சக்கணக்கான ஜனங்களை கொன்று குவித்தது. பிரியமானவர்களே, ஆனால் ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்தவமாக மாறிவிட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? இந்த 2000 ஆண்டுகளாக பலர் இந்த கூட்டத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார். பிரியமானவர்களே, கம்யூனிசம் இந்த கூட்டத்துக்கு விரோதமாக எழும்பியது. அந்த நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாக மாறின. சோவியத் யூனியனுடைய ஒரு பிரதமர் சொன்னார், என்னுடைய முதல் பணி சோவியத் யூனியனில் பைபிள் இல்லாமல் பண்ணுவேன், என்னுடைய 2வது பணி உலகத்தில் பைபிளே இல்லாமல் பண்ணுவேன் என்று சொன்னார். கொஞ்ச நாளில் அவர் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். சோவியத் யூனியன் நம்முடைய கண்கள் காண டிஸ்இன்டகிரேட் ஆயிடுச்சு. நம்முடைய கண்கள் காண சோவியத் யூனியன் சிதைந்து போய்விட்டது. பிரியமானவர், அந்த ஒரு கூட்டம் யூதர்கள் இருந்தும் பிற இன மக்கள் இருந்தும் உருவான இந்த கூட்டம் 2000 ஆண்டுகளாக இருக்கு. இந்த 2000 ஆண்டுகளில் பிரியமான சில மாற்றங்கள்லாம் வருது. இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? இந்த கடைசி காலத்தில் ஒரு யூதர்களால் அழிக்க முடியாதது, ரோமர்களால் அழிக்க முடியலை, அறிவியலால் அழிக்க முடியலை, நாத்திகர்களால் அழிக்க முடியலை, கம்யூனிஸ்டுகளால் அழிக்க முடியலை. இந்த கடைசி காலத்தில்
கள்ள உபதேசங்களால், தவறான உபதேசங்களால் பிசாசு இதை அழிக்க முயற்சிக்கிறான். வேத கிறிஸ்தவத்தை அழிக்க முயற்சிக்கிறான். பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய சவால். ஆனால் அவன் ஜெயம் பெற மாட்டான். ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். இந்த நாட்களில் உள்ள காலத்தின் கட்டாயம் வேத கிறிஸ்தவத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் வேத கிறிஸ்தவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வேத கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் என்ன? இந்த 2000 ஆண்டுகள் கழித்து பொதுவாக நம்ம பார்க்கிற கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் என்ன? குறிப்பாக நம்முடைய தாய் திருநாட்டிலே, இந்தியாவிலே, தென் தமிழகத்தில் இருக்கிற இந்த கிறிஸ்தவத்தினுடைய இன்றைக்குள்ள நிலை என்ன? வேத கிறிஸ்தவம் எப்படி இருந்தது? இன்றைக்கு நாம் பார்க்கிற கிறிஸ்தவத்திற்கும் வேத கிறிஸ்தவத்துக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. குறிப்பாக 13ஆம் நூற்றாண்டிலிருந்து நம்முடைய தோமா வழி வந்த வேத கிறிஸ்தவத்திலே ஆரியத்தின் தாக்கம் வருகிறது. ஆரியருடைய வழிபாட்டு முறைகள், ஆரியருடைய சடங்குகள் பிரியமானவர்களே கிறிஸ்தவத்தை தாக்க ஆரம்பிக்கிறது. ஆரியத்தில் இருந்த பெண்ணடிமைத்தனம், ஆரியத்தில் இருந்த ஜாதி வேறுபாடு தமிழகத்தில் கிடையாது. பிரியமானவர்களே, இப்போ தமிழ்நாட்டில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவனுடைய ஒரு வார்த்தை. ஆனால் ஆரியத்தின் தாக்கத்தினால இந்த ஜாதி வேறுபாடு இன்றைய கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறது. இப்போ தாலி என்று எடுத்துக்கொள்வோம். அது தமிழர் பண்பாடு கிடையாது. தாலியை குறித்து ராபி சேதுப்பிள்ளை எழுதும்போது தாலி என்ற சொல்லை தடையிலிருந்து வந்தது. ஒரு பெண்ணுக்கு தடை செய்யப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போது ஆரியத்தின் தாக்கம் கிறிஸ்துக்குள்ளே வந்துச்சு. இன்னொரு பக்கம் மேற்கத்திய தாக்கம், வெஸ்டர்ன் கல்ச்சர். அது வேத தாக்கம் அல்ல. மேற்கத்தியர்கள் வேத கிறிஸ்தவர்கள் அல்ல. மேற்கத்திய தாக்கம் ஒரு பக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க பொதுவான கிறிஸ்தவம் இது வேத கிறிஸ்தவத்திலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கு. இந்த கிறிஸ்தவத்தில் பாதி ஆரியத்தின் தாக்கம், மீதி மேற்கத்திய தாக்கம். அதனால் இன்றைக்குள்ள ஒரு கட்டாயம், மீண்டுமா சொல்கிறேன், காலத்தின் கட்டாயம் வேத கிறிஸ்தவத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கடந்த 4 வாரமாக 4 குறிப்புகளை நம்ம படித்தோம். முதலாவது, வேத கிறிஸ்தவன் சொல்லும்போது அவங்க சத்தியத்துக்கு சாட்சியாக இருந்தார். நம்முடைய வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும். பிரியமானவர்களை என்ன சாட்சி பண்ணாங்க? முதல்ல அவங்களுடைய சாட்சி இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. அதான் அவங்களுடைய அடையாளம். மற்றவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இயேசு மரித்தார்னு எல்லோரும் நம்புகிறாங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவங்க பார்த்தாங்க இயேசு சிலுவையில் அரைஞ்சது. அங்கே எருசலேமில் இருந்தவர்கள் பார்த்தாங்க இயேசு சிலுவையில் அரைஞ்சது. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதெல்லாம் தெரியும். இவங்க என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க? இயேசு உயிரோடு எழும்பினால் அதுக்கு நாங்கள் சாட்சிங்கிறாங்க. இன்றைக்கும் பிரியமானவர்களே, வேத கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் நம்மிலே காணப்பட வேண்டும் என்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, இயேசு மரிக்கலை, உயிரோடு இருக்கிறார், இயேசு திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லி முகமதியர்கள் நம்புகிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் பாதிக்கு அதிகமான பேர் இந்த சத்தியத்தை நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு திரும்ப வருவார். நமக்கும் நம்முடைய முகமதிய சதலுக்குள்ள ஒரு வேறுபாடு என்ன? இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினார். அதற்கு நான் சாட்சி. என் வாழ்க்கை சாட்சி, என் வார்த்தை சாட்சி. இது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். 2வது, அவர்களுக்கு இருந்த அடையாளம் என்ன? இவங்க யார்? இவங்கெல்லாம் இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக, தங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த நாமத்தை விசுவாசித்து திருமுழுக்கு எடுத்தவர்கள். இவங்கெல்லாம் யார்? இயேசுவை விசுவாசித்து திருமுழுக்கு எடுத்தவர்கள். திருமுழுக்கு எடுக்காமல் ஒருவரும் கிறிஸ்தவராய் இருக்க முடியாது.
நான் அறிந்த மட்டும் எல்லா கிறிஸ்தவ டினாமினேஷன்லேயும் பிரிவுகளிலேயும் ஏதோ ஒரு வகையில் இந்த பேப்டிசம் செரிமனி இருக்குது. பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி யார் பேப்டிசம் எடுக்க வேண்டும்? இயேசுவை விசுவாசித்து அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும்? முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும்? இயேசு அப்படி தான் எடுத்தார், சீடர்கள் அப்படி தான் கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, அது ஒரு சடங்கு. அப்படி ஞானஸ்நானம் எடுக்கும்போது அது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலிருந்து அவரை உயிரோடு எழுப்பினருக்கும் அது அடையாளமாக இருக்குது. ஞானஸ்நானம் என்று எடுக்காமல் நமக்கு வேத கிறிஸ்துவ அடையாளம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக திருமுழுக்கு எடுக்கிறோம். சரி, மூன்றாவது அவங்களுக்கு இருந்த என்ன அடையாளம்? அவங்கெல்லாம் கடப்படன்னு ஏதோ ஒரு பாஷையில் பேசினாங்க. அது ஏதோ பெந்தேகோஸ்தே நாளில் மாத்திரமல்ல, உங்களுக்கு தெளிவாக 5 இடங்களில் நடந்த சம்பவங்களை சுட்டி காட்டினேன். பிரியமான எல்லா இடங்களிலும் அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பாஷைகளை பேசினார்கள். மற்றவங்களுக்கு பார்த்தா இது என்னடா ஒரு குடிகார கூட்டம் மாதிரி இருக்குது, என்ன படப்படப்பட நம்ம உளர்றாங்களே அப்படின்னு நினச்சாங்க. அந்த அடையாளம் அவர்களிலே காணப்பட்டது. 4வது, அவங்க எல்லாம் ஜீசஸை ஃபாலோ பண்ணாங்க. ஜீசஸுடைய டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். ஆனால் இயேசு எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார்? இயேசு என்ன செய்ய சொன்னார், என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னார்? ஜீசஸுடைய டிசிப்ளின் என்ன? அந்த டிசிப்ளின் என்ற சொல்லில் தான் டிசைபிள்ஸ் என்ற சொல் வருது. இயேசு வாழ்க்கையில் சொன்ன ஒழுங்கு முறைகளை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இந்த ஃபாலோ அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் பிரியமல்லனுடைய பொருள் சும்மா அவருக்கு பின்னாலேயே போகிறோம் என்றல்ல. ஃபாலோ மீ அப்படின்னு சொன்னால் இமிட்டேட் மீ, அந்த சொல்லினுடைய என்னை பின்பற்று. நான் என்ன சொல்கிறேனோ, நான் என்ன செய்கிறேனோ அதே மாதிரி வாழ். அதான் என்ன பின்பற்றுறது. அப்பாவை பின்பற்றணும், பெரியவங்களை பின்பற்றணும். அவங்க அப்பாவை பின்பற்றாதடா, அப்பா குடிகாரன், அவரை பின்பற்றாத. அப்பா எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கார், அவரை பின்பற்று சொல்கிறோம் இல்லையா? பின்பற்றுவது என்றால் என்ன? அவங்கள போல் வாழ்கிறது. அப்போ கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணாங்க? ஆதியில் தேவர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் டீச்சிங்ஸ். அவங்கள மற்றவங்களுடைய டீச்சிங்ஸ் அல்ல, பழைய ஏற்பாட்டு டீச்சிங்ஸ் அல்ல, அப்போஸ்தல உபதேசம். அப்போ இயேசு தன்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 5 காரியங்கள் சொன்னார். நம்ம கடந்த செய்தியில் பார்த்தோம். நமக்கு நோ சொல்ல தெரியணும். டு டினை அவர் செல்ஸ், நோ டு மை செல்ஃப். தன்னைத்தானே வெறுத்து என்று சொன்னால் நம்ம ஹேட் பண்ணி என்றல்ல, என்னுடைய மனசு சொல்கிறதில்ல, நான் இயேசு சொல்கிறத கேட்பேன், பைபிள் சொல்கிறபடி நான் வாழ்வேன். 2வது, டு டேக் அப் அவர் கிராஸ் டெய்லி. அதனால் வர்ற பாடுகள் நிந்தைகள் அதை நம்ம சுமந்து கொண்டு டு லேர்ன் ஆஃப் ஹிம்செல்ஃப், அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். டு கோ வித் ஹிம் வேரெவர் ஹி லீட்ஸ், அவர் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம நடத்துகிறாரோ அதை பின்னால் போயிட்டே இருக்கலாம்ல. சாட்சியில் அதை கேட்டீங்க. 5வது, டு இமிட்டேட் ஹிம், அவரை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பின்பற்றோம். ஏசு சொல்கிற, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் அவன் என்னை பின்பற்ற கடவன். பிரியமான, இப்போ நம்ம நிறைய பேர் ஊழியம் செய்கிறோம். இது பிப்ளிக்கல் மினிஸ்ட்ரியாக இல்லையா? எப்படி தெரியும்? நிறைய ஊழியம் செய்கிறாங்க. எவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க, ஸ்டார் ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல நட்சத்திர பிரசங்கிமார் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. யார் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்? உண்மையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? those who imitate Jesus, those who imitate Jesus, those who follow Jesus. இமிட்டேட் என்பதை தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. அவரை போல வாழ்கிற, என்னை பின்பற்றுகிறவன், எனக்கு ஊழியம் செய்கிறவன் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல். அப்படி ஊழியம் செஞ்சால் பிதா அவனை கனப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோம். அவரை பின்பற்றுவனுடைய அவர் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவன் இருளில் நடவாமல் ஒளியில் நடக்கிறான். அவனுடைய டிரான்சாக்ஷன், அவனுடைய கொடுக்கல் வாங்கல், எங்கே போகிறான், என்ன செய்கிறான், என்ன சாப்பிட்றான். பிரியமானவர்களே, கண்ணியத்தை கருதி உள்ள மறைவை தவிர அவரை பின்பற்றுகிற ஒளியிலே நடக்கின்ற வாழ்க்கையில் எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. நான் அடிக்கடி கணக்கு சொல்கிறேன். எதற்காக? ஒரு டிரான்ஸ்பரன்சி.
என் கூட இருக்க தம்பிமாருக்கு தெரியும் நான் எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன், என்ன வாங்குகிறேன், யாரோட பழகிறேன், எந்த வீட்டுக்கு போகிறேன், எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவரை பின்பற்றுகிறவன் ஒளியில் நடக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒன்றை பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டடி இது. வேத கிறிஸ்தவருடைய அடையாளம் என்ன, அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன்ஸுடைய அடையாளம் என்ன? அவங்க அடையாளமே சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். அநேக அற்புத அடையாளங்கள் அவர்களாலே நடந்தது. இயேசு சொல்கிறார் பாருங்க, வாசியுங்கள். மார்க் 16ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 16. We shall read verses 17 and 18. 17-18 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இப்ப விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எத்தனை பேர் பிசாசை துரத்திருக்கீங்க? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை என்பது எழுத்தின்படியே போய் பாம்பு பிடிப்பாங்க என்றல்ல. அங்கே பெரிய மாணவர்களே பிசாசின் கிரியைகள், பில்லிசூனிய கட்டுகள் இவைகளை உடைப்பார்கள். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இது விசுவாசிக்கிற எல்லாராலும் நடக்கும். இன்றைக்கு நடக்கணும். வேத கிறிஸ்தவத்தின் அடையாளம் நம்மளை காணப்பட வேண்டும் என்றால் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்று அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கணும். நம்ம இங்கே வாசிக்கிறோம், இயேசுவே சொன்னார், யோவான் 14:12 அந்த மேலறையில் வச்சு இயேசு சொல்கிறாரு, கடைசி திருப்பந்தி அன்றைக்கு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன். யாரோ ஒருத்தர் தான் மிரக்கல் ஒர்க்கர், யாரோ ஒருத்தர் தான் பிசாசுகளை துரத்துவார் என்றால், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர்களால் அப்படி அடையாளம் நடந்துச்சு. பேருடைய வஸ்திரம் பட்டு குணமானார், நிழல் பட்டு குணமானார். இன்றைக்கு நடக்கலையே நான் சொல்கிறேன். வெறும் அப்போஸ்தலர் மாத்திரம் அல்ல, அப்போஸ்தலர் 8-6-7 பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இப்போ இது எங்கே நடக்குது? சமாரியாவில். யார்? பிலிப்புடைய ஊழியத்தில் மிரக்கல் நடக்குது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இந்த வரங்கள் கிரியை செய்யணும். வரங்களால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் நடக்கணும். வரங்கள் என்று சொல்லுவேன். இன்றைக்கி இது ஒரு ஸ்டடி மாதிரி எடுத்துக்கோங்க. 2 விதமான வரங்கள் உண்டு. ஒன்று கிஃப்ட்ஸ் ஆஃப் கிரேஸ், இன்னொன்று கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி கோஸ்ட். கிருபையின் வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள்.
கிஃப்ட்ஸ் ஆஃப் கிரேஸ், கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி. அது என்ன கிருபையின் வரம்? அதை வாசித்து கடந்து போவோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். ரோமர் சாப்டர் 12 from verse 6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின் நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்ட தேவ கிருபை. நம்ம எல்லாருக்கும் தேவன் அந்த கிருபையை தந்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினால் நமக்கு வெவ்வேறான வரத்தை ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கிறார். நம்ம தாயின் கற்பத்தில் நம்மை உருவாக்கும் போதே நம்ம பார்த்து 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 ஆண்டவர் படைச்சிருக்கிறார். நம்ம தாயின் கற்பத்தில் உருவாக்கும் போதே நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கினார். நம்ம தாயின் கற்பத்தில் உருவாக்கும் போதே பிரியமானவர்களே, அவர் நம்மை பார்த்து பார்த்து, அந்த வசனம் வாசித்துருங்க, 139ஆம் சங்கீதம். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட விசித்திர வினோதமாய், fearfully and wonderfully, fearfully wonderfully. பிரியமானவர், பால் பிரைட் அவங்க எழுதின அருமையான ஒரு புத்தகம், வேர்ட் பை வேர்ட் படிச்சிருக்கேன். How fearfully and wonderfully we are made. இன்றைய வரைக்கும் நம்முடைய ஒவ்வொரு பகுதியும், நம்ம ஹார்ட் சின்ன சைஸ், இந்த சைஸ் தான் இருக்கு. இந்த ஹார்ட் ஒரு இதை பம்ப் பண்ணுதுன்னா, அந்த பிளட்டை என்ன ஃபோர்ஸில் பம்ப் பண்ணுதுன்னா, ஒரு 3 மாடி கட்டடம் 30 feet வெர்டிக்கலி ஹை போனால் எப்படிப்பட்ட பம்ப் யூஸ் பண்ணணும்? நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணுற ஸ்பீடு வெர்டிக்கலி 30 feet ஹைக்கு போகும். அந்த பம்பு 24 மணி நேரம் ஓய்வு இல்லாமல் 50 வருஷம் 60 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் இயங்கிக்கிட்டே இருக்கு, பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒன்றா சொல்ல, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு வாசனை, நம்ம உடம்புல இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷன், நம்ம மயிறு அந்த மயிரில் இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷன், உங்கள் முடியில் இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷன் வேறு யார் முடியிலுமே உலகத்தில் கிடையாதான். நம்ம உடம்புலேருந்து வர்ற ஒரு வாசனை, எத்தனை பேர் இருக்கிறோம், ஒவ்வொரு உடம்புலேருந்து ஒரு வாசனை இன்னொரு வாசனையோட மிக்ஸ் ஆகாது. இங்கே மல்லிகைப்பூ வாசனை, சாமந்தி வாசனை, ரோஜா வாசனை இருந்தால் மிக்ஸ் ஆகிடும். 12 ஆண்டுகள் வரைக்கும் இந்த வாசனை இங்கே இருக்குங்கிறாங்க. புரியலை? விசித்திர வினோதமாய் கற்று உருவாக்கியிருக்கார். நம்ம கண்ணில் இருக்கிற லென்ஸுக்கு ஈக்குவலாக ஒரு லென்ஸ் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நல்லா தூரத்தில் உள்ளதை ஃபோக்கஸ் பண்ணால் லென்ஸில் பக்கத்தில் உள்ளதெல்லாம் பிளர் ஆகிரும். நல்லா பக்கத்தில் உள்ளதை ஃபோக்கஸ் பண்ணால் தூரத்தில் உள்ளதெல்லாம் பிளர் ஆகிரும். ஆனால் நம்ம கண்ணில் இருக்கிற லென்ஸ் மாத்திரம்தான் எவ்வளவு தூரம் நம்ம பார்க்க முடிகிறதோ அவ்வளவு தூரம் பிளர் ஆகாமல் பார்க்கிறது. சொல்லிட்டே போகலாங்க. பிரியமானவர்களே, விசித்திர வினோதமாய் நம்மளை உருவாக்கியிருக்கார். எவ்ரிபடி இஸ் அன் இண்டிவிஜுவல். அது மாத்திரம் தொடர்ந்து வாசியுங்கள். வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை, என் கருவறை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆண்டவர் நம்முடைய இவ்வளோ பிளான் வச்சிருந்தார். உங்கள் பேரை சொல்லி பாருங்க, உங்கள் பேரை சொல்லி பாருங்க. உம்முடைய ஆலோசனைகள் வாசிங்க. உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவை, எத்தனை அருமையானது. அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். எவ்வளவு பிளான் பண்ணியிருப்பார். அவைகளின் தொகை அதிகம். அவைகளை நான் என்ன போனால் அதை நான் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னென்னலாம் என்னை பற்றி பிளான் பண்ணிடு, என்னென்னலாம் என்னை பற்றி பிளான் பண்ணிடு. அதை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமா. அது கடற்கரை மணலை பார்க்க அவ்வளவு பிளான் தம்பி. இவ்வளவு பிளான் வச்சு தான் அவர் அங்கே உருவாக்கி பிரியமானவர்களை தாயின் கருவிலிருந்து வெளிப்பட பண்ணுகிறார். நம்ம யாரும் எம்டி ஹேண்டடாக வரல. ஒருபோதும் அப்படி சொல்லாதீங்க, வெறுங்கையாய் வந்தேன் வெறுங்கையாய் போகிறேன்னு சொல்லி. தவறான பாட்டு. வெறுங்கையெல்லாம் யாரும் வரல. நிறைய தாளந்துகள், கிருபை, வரங்கள் கொடுத்து தான் அவங்களை அனுப்பியிருக்கிறார். ரொம்ப யூனிக்காக கிரியேட் பண்ணி அனுப்பியிருக்கிறார். நம்ம யாரும் வெறுங்கையாக போகிறதில்ல.
இந்த கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்களை வைத்து நீங்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் கிரியை செய்கிறீர்களோ உங்கள் கிரியைகள் உங்களை தொடரும். என்ன கிரியை? கர்த்தர் கொடுத்த கிருபா வரங்களை வச்சு நீங்கள் என்ன கிரியை செய்தீர்களோ அந்த கிரியைகள் உங்களை தொடரும். பிரியமானவர்களே, நம்ம வெறுங்கையா வந்தால் வெறுங்கையா போகிறோங்கிறது அலெக்சாண்டருடைய தத்துவம், பைபிள் தத்துவம் இல்லை. ஃபினான்ஸை நம்ம ஒன்றும் கொண்டு வரல, ஃபினான்ஸ் எதையும் கையில் கொண்டு போக போகிறதில்ல. ஆனால் நிறைய வரங்களோடு தாளந்துகளோடு உங்களை பேக் பண்ணி ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். இந்த வரங்கள் தாளந்துகளை வைத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எந்த அளவுக்கு காட்ஸுடைய கிங்டம் இந்த உலகத்தில் கட்ட போகிறீங்க? பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ இந்த புரிந்து கொள்ளுதலோடு ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் பிரியமானவர்களே அந்த வசனத்தை வாசிப்போம். 6ஆம் வசனம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே, உங்களுக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால், வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால், ஒருவருக்கு ஒரு விதமான கிருபைகள் தாளந்துகள் இருக்கலாம், இன்னொருவருக்கு இன்னொரு விதமான கிருபைகள் தாளந்துகள் இருக்கலாம். நம்ம எல்லாரும் வெவ்வேறான வரங்கள் உடையவர். எல்லாருக்கும் ஒரே விதமான வரம் இருக்காது. எல்லாருக்கும் ஒரே விதமான வரம் இருக்காது. வெவ்வேறான வரம் இருக்கும். நம்ம எல்லா சரீரத்தில் எல்லாமே கண்ணாக இருக்கா? எல்லாமே கையாக இருக்கா? எப்படி நிறைய உறுப்புகள் இருக்கு. அதே போல் நம்ம எல்லாரும் வெவ்வேறான வரங்களுடையவர். ஒருத்தர் கண், ஒருத்தர் கை, ஒருத்தர் கால், அப்போ தான் சரீரம் உருவாகும். நம்ம எல்லாரும் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன். இந்த தீர்க்க தரிசனம் என்பது குறி சொல்லுகிறது அல்ல. அந்த தமிழ் வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது. தீர்க்கமாய் தரிசித்து சொல்லுகிறது. சில நல்ல தாளந்து இருக்கும். நல்லா யோசித்து தீர்க்கமாக தரிசித்து இதை செஞ்சால் இது இப்படி தான் முடியும். எனக்கு என்னவோ மனசில் பயமாக இருக்குது, இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், இது இன்வெஸ்ட் பண்ணுற காலம் இல்லை, ஒரு தீர்க்கமாக தரிசித்து சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு அது ஒரு வர மாதிரியே இருக்கும். இன்றைக்கி யாரும் நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரியே எனக்கு தோணுது, இன்றைக்கி யாரோ வர்ற மாதிரியே தோணுதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. சிலர் வெளியே போயிருக்கும்போது ஐயோ இந்த இன்றைக்கி ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருமோன்னு பயமாக இருக்குது, ஆக்சிடெண்ட் ஆகிருமோன்னு பயமாக இருக்குமாங்க. ஆக்சிடெண்ட் ஆகிடும். சிலருக்கு அது ஒரு கிஃப்டாகவே இருக்கு. பிரியமானவர்களே, இந்த தீர்க்கமாய் தரிசித்து சொல்லக்கூடிய வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். விசுவாசத்துக்கு ஏற்றபடி சொல்லுங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாது. நல்ல கவனிங்க. அந்த வரத்தை எப்படி பயன்படுத்த நமக்கு ஒரு நாலேஜ் நல்ல ஒரு, இப்போ உதாரணமாக ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுக்க அந்த வீட்டில் சின்ன பிள்ளை நான் கொடுக்கேங்கிறது ஒரு கிளாஸ் டம்ளர் தூக்கிட்டு வருது. அதை பார்த்தோன்னே அந்த அப்பா சொல்கிறாரு, கீழே போட்டுற போகிறாங்கிற தீர்க்கதரிசனம் தானே, கீழே போட்டுற போகிறாங்கிறது. அந்த பிள்ளை கீழே போட்டுடுச்சு. அப்போவே சொன்னேன், என்ன சொன்னேன்? கீழே போட்டுற போகிறான்னு சொன்ன போட்டுச்சு. தான் நீ சொன்னபடி செஞ்சிச்சு. விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவுள்னா அதை எப்படி சொல்லணுமா? உளவியலில் கூட அதை சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்லணும்? கீழே போட்டுறாம நீ கீழே போட போகிறான் அப்படின்னு சொன்னால் கீழே தான் போடுவான். நீ சொன்னபடி தான். கீழே போடலன்னா என்ன அர்த்தம்? நீ சொன்னது நடக்கலைன்னு அர்த்தம். கீழே போட்டபடி அப்போவே சொன்ன பெரிய ப்ராஃபிட் இவர் அப்போவே சொல்லிட்டார். தெரியுது அந்த பிள்ளை கீழே போடக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுது. அது எப்படி சொல்லணும்? கீழே போட்டுறாம ஜாக்கிரதையாக கொண்டா, கீழே போடாமல் பார்த்துக்கோ, மனைவி கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கோ. இந்த தீர்க்க தரிசன வரமுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி தீர்க்க தரிசனம் சொல்ல கடவுள். நெகட்டிவாக சொல்லாதீங்க. இது உங்களுக்கு ஒரு வரம் இருக்கு. நல்லா தீர்க்கமாக யோசித்து சொல்கிறீங்க. இப்படி செய்யாதப்பா, இப்படி செய்ய, இது செஞ்சால் நல்லது. விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி இது ஒரு வரம். வேற என்ன வரம் இருக்கு? வாசிங்க.
ஊழியம் செய்கிறவன். இந்த ஊழியம் செய்கிறது என்று சொன்னால் இப்படி பிரசங்கம் பண்ணுறது அதல்ல. எப்படி வேலைங்க? இங்கே எத்தனையோ வாலண்டியர்ஸ் செய்தீங்க. ஒரு நல்ல கேமரா யூஸ் பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஆடியோ வைக்கிறாங்க, சேர்ஸ் என்ன நேர்த்தியாக போட்டிருக்காங்க. நான் தாழ்மையாக சொல்கிறேன், ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுடைய ஒரு ஜென்ரல் மேனேஜர் நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தார். ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுடைய ஜென்ரல் மேனேஜர் இந்த சேர் அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்துட்டு அவர் சொன்னார், எங்கள் ஹோட்டலில் கூட நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், இவ்வளவு நீட்டாக சேர் போட முடியல, நீ வாரம் எப்படி இப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்டார். நம்ம வாலண்டியர்ஸ் தான், ஊழியம் செய்கிறவர்கள். லவ் ஆஃபீஸ் என்ன அருமையாக சமைக்கிறாங்க. பிரியமானவர்களே, கர்மேல் சாம்பார்னால் அதுக்கு ஒரு ஸ்டாம்பே இருக்குது. இதெல்லாம் தான் ஊழியம் ஊழியங்கிறது இங்கே பிரசங்கத்தை காட்டலை. ஊழியம் என்பது இங்கே சொல்லப்பட்டது போல பிரியமானவர்களே பிரசங்கம் பண்ணுகிற ஊழியம் அல்ல. எடுபடி சர்வன்ஸ், அந்த கிருபை பெற்றவங்க நல்லா அந்த வேலையை செய்யுங்க. உங்களுக்கு இன்னொரு தாளந்து இருக்கு, உங்களால் கேமரா ஆப்ரேட் பண்ண முடியும், இவ்வளோ நேரம் நிற்கணும், நின்னதை ஆப்ரேட் பண்ணணும், கிருபை இருக்கு. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் டீச் பண்ணுற கிருபை இருக்காது. இது ஒரு கிருபை. சிலருக்கு நல்லா டீச் பண்ண முடியும். இப்போ வரங்கள் நான் என்ன எடுத்து ஒன்றுன்னா டீச் பண்ணுறேன். அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னா என்னென்ன பைபிளில் நடந்துச்சு, 5 இடங்களில் நடந்திருக்கு. அந்த 5 இடங்களில் 3 இடங்களில் எக்ஸ்பிளிசிட், 2 இடங்களில் அது இம்ப்ளிசிட். அது எப்படி இம்ப்ளிசிட், எப்படி எல்லோரும் அந்நிய பாஷை பேசினாங்க, வசனத்தில் இருந்து எடுத்து காட்டுறோம், டீச் பண்ணுறோம். சிலருக்கு டீச் பண்ண முடியும். பிரியமானவர்களே, அந்த டீச் பண்ணுற வரம் உள்ளவர்கள் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுங்கள், சத்தியத்தை டீச் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுங்கள், சபையில் உள்ளவங்களுக்கு டீச் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு டீச் பண்ணுங்கள். எல்லாருக்கும் டீச் பண்ண தெரியாது. பிரியமான, நாங்கள் காலேஜில் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு மேத்ஸ் லெக்சர் இருந்தாங்க. பயங்கர இன்டெலிஜென்ட். அவர் அப்படியே போர்டில் எழுதி போட்டே வருவார். எழுதி போட்டு முடிச்சுட்டு புரியுதான் பாரு சார், புரியலை சார் அப்படின்னு சொன்னால் உடனே போய் எல்லாத்தையும் அழிச்சிடுவார். அழிச்சிட்டு திரும்ப அதே தான் எழுதுவார். புரிஞ்சதும் புரியாமல் போயிடும். ஆனால் அவர் பயங்கர இன்டெலிஜென்ட். டீச் பண்ணும்போது தெரிஞ்சதையும் குழப்பிடுவாங்க. இதெல்லாம் கிருபை. சிலருக்கு நல்லா டீச் பண்ண தெரியும். போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறது என்றால் எக்ஸார்டேஷன், கவுன்சிலிங், அதுவும் ஒரு வராங்க. இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ரெமெடி இஸ் worse than மெலடிம்பாங்க. வியாதியை விட மருந்து செலவில் கொடுமையாக இருக்குமா. ரெமெடி இஸ் worse than the மெலடி. மருந்தை விட வியாதியை விட மருந்து கொடுமையாயிருமா. அதே போல் நம்ம பிரச்சனையை விட கவுன்சிலர்ஸு இருக்கிறதையும் கெடுத்துருவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன மனஸ்தாபம், ஒரு கவுன்சிலர்கிட்ட போகிறாங்க. இப்படி என் ஒய்ஃப் பண்ணிட்டான், அப்படியா, இன்னும் அப்படியா பண்ண, அவர் இப்படியா சொன்னேன். 2 பக்கமும் கேட்டு அங்கே ஜெபத்துக்கு வந்தவங்க டைவர்ஸ் பண்ணிடலாங்கிற தீர்மானத்தோடு போயிடுவாங்க. இவர்கிட்ட வரலைன்னா ஒழுங்காக அவங்களே சால்வ் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் புத்தி சொல்கிற கிருபை கிடையாது. எஸ்கலேட் பண்ணி விட்ருவாங்க, அதை பெருசாக்கி விட்டுருவாங்க. சிலருக்கு அந்த புத்தி சொல்லுகிறதுல ஒரு பெரிய கிருபை இருக்கும். பெரியம்மல் ரொம்ப ஆச்சரியமாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு முறை பாஸ்டர் சுந்தரையா என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையோடு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஊழியர் சண்டே ஸ்கூல் மினிஸ்டர் அப்படிலாம் ஊழியம் செய்கிற பொண்ணு, இவரும் ஊழியெல்லாம் செய்வார். அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை. அவங்க பாஸ்டரையாக பார்க்க போயிருக்காங்க. பாஸ்டர் அது என்ன அதெல்லாம் கேட்கல. அந்த அம்மாவை பற்றி நீ பேசின சரியாக தப்பு. அவர் நீ பேசினா சரியாக தப்பா, தப்பு தான், மன்னிப்பு கேளு பாஸ்டர். அவர் நீ பேசினா சரியாக தப்பா, தப்பு தான் பாஸ்டர், மன்னிப்பு கேளு, மன்னிச்சுக்கோங்க. ஏன்பா நீ ஊழியெல்லாம் சரியா, நீ இப்படி சொன்னியா ஏன் நீ சொன்னீங்க ஏன்
மன்னிப்புகள் சொன்ன தப்பா சரியா? தப்பு தாங்க. மன்னிப்புகள், மன்னிச்சிக்கோ. சரி, 2 பேரும் கையை பிடிச்சாங்க. இவர் அவன் கை மேலே கை வச்சார், கதறி ஜெபித்தார். ஆண்டவரே, பிசாசு இவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யப்படாது. அவங்க 2 பேரும் கதறி ஜெபிச்சாங்க. சிலருக்கு தான் அந்த கவுன்சிலிங் கிருபை, புத்தி சொல்கிற கிருபை. நம்ம அண்ணா நகரில் இருக்கும்போது ஒரு நாள் லவ் ஃபீஸ்ட். அவளெல்லாம் டேபிள் போட்டு உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த லவ் ஃபீஸ்டில் சர்வ் பண்ணுற ஒரு பிரதர் ரொம்ப சத்தமாக ஊறுகாய் வேணுமா, ஊறுகாய் வேணுமா, ஊறுகாய் வேணுமா, ஊறுகாய் வேணுமா அப்படின்னு கேட்டு வந்து ஒருத்தர் ஊறுகாய் கொடுக்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப சத்தமாக கேட்டு ஊறுகாய் வேணுமா, ஊறுகாய் வேணுமான்னாரு. என்னன்னு கேட்டால் அதுக்கு முந்தின வர லவ் ஃபீஸில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போஸ்தலர் காலத்துலேருந்து அந்த பிரச்சனை இருக்குது. இங்கேயும் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் ஊறுகாய் சர்வ் பண்ணியிருக்கார் அண்ணாச்சி. அவர் ஊறுகாய் அவருடைய மனைவிக்கு வச்சிருக்கார். பக்கத்தில் இருந்த ஒரு சிஸ்டர் எனக்கு ஊறுகான்னு இருக்காங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த அம்மாவுக்கு ஒரே மனைவிக்கு ஊறுகாய் கொடுக்காரு, நான் ஊறுகாய் கேட்டால் இல்லைம்மான்ட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரே வருத்தம். இது தெரியலை. அந்த யாருக்கு ஊறுகாய் மறுக்கப்பட்டதோ அந்த சகோதரியுடைய ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு தான் அடுத்த நாள் இது இன்சல்ட் பண்ணுற மாதிரி, யாருக்கு ஊறுகாய் வேணுமா, ஊறுகாய் வேணுமா, ஊறுகாய் வேணுமான்னு கத்திட்டு வர்றார். விசாரிச்சோன்னா அந்த ஃப்ரெண்டு அந்த அண்ணாச்சை கூப்பிட்டேன். என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லைங்க, இந்த மனுஷனோட பெரிய தலைவலின்னு அவர் இன்னொரு அண்ணாச்சி மேலே குற்றஞ்சாட்டினார். இன்னொரு அண்ணாச்சி மேலே குற்றம். என்ன ஆகிப்போச்சு, அன்றைக்கி வந்த ஊறுகாய் முடிஞ்சு போச்சு. உடனே ஒரு அண்ணாச்சி என்ன பண்ண, நல்ல அண்ணன் தான், அவசர அவசரமாக ஓடி போய் ஊறுகாய் வாங்கிட்டு வந்தார். அது என்னன்னா மாங்காய் ஊறுகாய் 6 பீஸ் மாங்காய் வடு, 6 பீஸ் தான் உள்ளே இருந்திருக்கு பாட்டிலுக்குள்ளே. பரிமாறுறவருக்கு என்ன பண்ணேன்னு தெரில. அவர் ஒய்ஃபுக்கு வச்சாருன்னா பக்கத்தில் உள்ளவங்க 2-3 பேர் நம்ம ஒரே ஃப்ரெண்ட்ஸு பிச்சுக்குவாங்க. 6 வச்சு முடிச்சிட்டாரு, இவங்ககிட்ட வைக்கிறதுக்கு இல்லை. 6 வடு இருந்திருக்கு. இது ஒரு கூத்தாயிடுச்சு. அவன் பகிர்ந்து கொடுக்குறவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பகிர்ந்து கொடுக்கணும். அவன் பிளேட்டுக்கு 2 பீஸ் போச்சு, என் பிளேட்டுக்கு 1 பீஸ் தாங்க வந்துச்சு. சண்டை வரும். அது மாத்திரமில்லை, ஊழியக்காரங்களை பகிர்ந்து கொடுப்பது, பொருளை பகிர்ந்து கொடுப்பது, கிஃப்ட்ஸை பகிர்ந்து கொடுப்பது, வஞ்சனை இல்லாமல் செய்ப்பா. வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பார்க்காம எனக்கு ஒரு வரம் இருக்குது. எல்லோரும் அதை செய்ய முடியாது. நாங்கள்லாம் ஏசியில் இருக்கும்போது வாலண்டியர்ஸ் தான் சர்வ் பண்ணுவோம் கல்யாணம் அந்த மாதிரி நாட்களில். எனக்கு சாப்பாடு அதெல்லாம் சர்வ் பண்ண தெரியாது. நான் செய்கிற ஒரே வேலை இலை எடுப்பேன். அப்போ அந்த எல்லாராலும் எல்லாம் செய்ய முடியாது, எல்லாராலும் பகிர்ந்து கொடுக்க முடியாது, எல்லாராலும் சர்வ் பண்ண முடியாது. உங்களுக்கு இருக்கிற கிருபையை பற்றி கொண்டு நீங்கள் வஞ்சனை இல்லாமல் செய்யுங்க. இதெல்லாம் ஒரு தாளந்து இருக்கு, வாசிங்க. வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க. முதலாளியானவன் அப்படின்னா ஓனர் இல்லை, முதலாளி முதலை ஆளுகிறவன், ஃபினான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், ஜாக்கிரதையா இருக்க கடவன். பிரியமானவர்களே, முதலை ஆளுகிறவர்கள் ஜாக்கிரதையா இருங்க. வச்சு அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்கணும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். கொரோனா பீரியடில் மிஷினரிஸுக்கு 1 மாதம் கூட தவறாமல் அந்த பணம் கிடைப்பதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக ஜெயக்குமார் ஹேண்டில் பண்ணாங்க. எல்லா மிஷினரிஸையும் சாட்சியாக சொன்னாங்க. அது ஒரு கிருபை. எல்லாருக்கும் அந்த கிருபை இருக்காது. நம்ம மீடியா மினிஸ்ட்ரி பிரதர் லியோ அவர் தான் முதலாளி. முதலை ஆளுகிறவர்கள் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. போன வாரம் அவசரமாக 10,000 தேவைப்படுது. அழகாக பிளான் பண்ணி உடனே இன்னொருத்த பேசி அவங்ககிட்ட பேசி அந்த 10,000 ஜிபே பண்ண வச்சுட்டாங்க. எப்படி ஆச்சரியமாக இருக்கு, ஹேண்டில் பண்ணுறாங்க. முதலை ஆளுகிறவர்கள், ஜாக்கிரதையாய் ஆளக்கடவர்கள். பிரியமானவர்கள், இதெல்லாம் நமக்கு இருக்கிற வரங்கள், கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரம் வாசிங்க. இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இரக்கம் செய்கிறவன் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு விரும்புகிறான். குறிப்பாக காணிக்கையில் உதவி செய்கிறாங்க, சரீர பிரகாரமாக உதவி செய்கிறாங்க, மற்றவங்களுடைய நெருக்கத்தில் உதவி செய்யணுங்கிற கிருபை சிலருக்கு இருக்கும். அப்படி இரக்கம் செய்கிறவன் செய்கிறத உற்சாகத்தோடு செய்ய கடவன். இதெல்லாம் கிருபா வரங்கள், நமக்கு இருக்கிற வரங்கள். இது போக கர்த்தர் அநேக தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். இங்கே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் மாத்திரமல்ல, சிலருக்கு பாடுற தாளந்து இருக்கு, சிலருக்கு இசைக்கருவிகளை இயக்குகிற தாளந்து இருக்கு, நல்ல ஓவியம் எழுதுகிற தாளந்து இருக்கு, ஆர்கனைஸ் பண்ணுற தாளந்து இருக்கு, லீட் பண்ணுற தாளந்து. சிலருக்கு அந்த தாளந்து ரொம்ப நல்லா லீட் பண்ணுவாங்க. அவன் 4-5 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது இவன் பம்பரம் விளையாடுவான்னா எல்லாம் பம்பரம் விளையாடுவாங்க, இவன் கோலி ஆடுவான்னு சொன்னால் எல்லாம் கோலி ஆடுவாங்க, சினிமாவுக்கு போவேண்டான்னு கூட்டா எல்லாம் சினிமாவுக்கு போவாங்க, இந்த படத்துக்கு போகலாண்டான்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் அந்த படத்துக்கு போவாங்க. அவன் மற்றவங்களை லீட் பண்ண கிருபை உள்ளவன். சிலருக்கு அந்த கிருபை இருக்கும், லீட் பண்ணுற கிருபை இருக்கும், சிலருக்கு பாடுற கிருபை இருக்கும், சிலருக்கு நல்லா ஓவியம் வரைகிற கிருபை இருக்கும், ஆர்கனைஸ் பண்ணுற கிருபை இருக்கும். இப்போ டீச் பண்ணுற கிருபை இருக்கிறவங்க சண்டே ஸ்கூலில் டீச் பண்ணுங்கள், யூத் ப்ரோக்ராமில் டீச் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுங்க. லீட் பண்ணுறவங்க சில பொறுப்புகளை எடுத்து லீட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பிரயோஜனப்படுத்துங்க. இந்த தாளந்துகள் நமக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் இருக்கு. இப்போ இந்த தாளந்துகளை வச்சு என்ன பண்ணுறோம்? தேவ ராஜ்யத்தை கட்டுறோமா, இல்லை பிசாசின் காரியங்களை செய்கிறோமா? இந்த தாளந்துகளை வச்சு என்ன பண்ணுறோம்? உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் கிருபையின் வரம். எல்லோரும் பாட்டு பாட முடியாது. இப்போ நான்லாம் ரொம்ப நல்லா பாடுவேன், நான் பாடின அந்த மியூசிக்காரங்களால் மியூசிக் வாசிக்க முடியல, அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா பாடிடுவேன். அதுக்கு அவங்களுக்கு தனி தாளந்து வேணும். பிரியமானவர்களே, அப்போ தாளந்து நமக்கு, தாளந்தை வைத்து தேவ நாமத்தை தேவ ராஜ்யத்தை கட்டணும். இன்னொன்று, இது எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கெடுத்து பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று பாஷைகளை பேசுகிற நமக்கு அந்த பரிசுத்தாவியை பெறும்போது, பரிசுத்தாவியார் நமக்குள்ளே வரும்போது சில ஆவிக்குரிய வரங்கள் கிடைக்குது. ஆவிக்குரிய வரங்கள், அதுக்கு முன்னால் அது கிடையாது. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றதினாலே நமக்கு சில ஆவிக்குரிய வரங்கள் கிடைக்குது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பிரியமானவர்களே, 1 முதல் 11 வசனங்களை வாசியுங்கள். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளா இருந்தபோது ஏவப்பட்டபடியே. 4ஆம் வசனத்துக்கு வாங்க, நேரம் கருதி. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் ஒரு மொழிபெயர்ப்பில் மாற்றம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுக்கென்றல்ல, அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்றல்ல, எல்லாருடைய பிரயோஜனத்திற்காகவும் அவனவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. டு ப்ராஃபிட் வித் ஆல், டு ப்ராஃபிட் வித் ஆல். ஆவியினுடைய அனுக்கிரகம் எல்லாருடைய பிரயோஜனத்திற்காக அவனவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி அந்த கிருபையின் வரம் என்று சொன்னது அங்கே சொல்லப்பட்ட வரம் மாத்திரமெல்லாம் சொன்னது போல் பாடுவது, ஓவியம் வரைவது, இப்படி நிறைய தாளந்துகள் மனுஷருக்கு இருக்குது. அதே போல் இந்த வரங்களும் இந்த 9 வரங்கள் அல்ல,
பரிசுத்த வரங்கள் 32 வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள்னு சொல்லி 32 வரங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற எல்லாருக்குள்ளும் கர்த்தருடைய வரங்கள் அவருடைய தீர்மானத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு கிருபை இருக்குதோ அதே போல் எல்லாருக்குள்ளும் கண்டிப்பாக பரிசுத்தாவி பெற்ற எல்லாருக்குள்ளும் ஆவிக்குரிய வரங்கள் இருக்கும். ஆவிக்குரிய வரங்கள் இருக்கும். கண்டிப்பாக வரங்களை தந்திருக்கிறேன். பிரியமான என்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக வைத்து உங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன். நான் ஒரு சிஎஸ்ஐ பின்னணியிலிருந்து வந்தேன். என்னுடைய 22வது வயதில் 1972ஆம் ஆண்டு பிரியமாலை 22 வயசு நடக்குது, 21 முடிந்திருக்கு. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு மாதத்தில் தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசி அபிஷேகம் அக்டோபர் 28 நான் அபிஷேகம் பெற்றேன். பெந்தேகோஸ்து அனுபவமே எங்களுக்கு தெரியாது. பெந்தேகோஸ்து அனுபவமே எங்களுக்கு தெரியாது. கர்த்தரே பேசி அபிஷேகம் பெற்றேன். அபிஷேகம் பெற்று கொஞ்ச நாளில் ஒரு வாரம் கூட இருக்காது, இன்னொரு இந்து சகோதரனை அபிஷேகத்தில் நடத்த கர்த்தர் கிருபை தந்தார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம். அன்றைக்கு எனக்கு ஒரு மென்டராக இருந்தது, ஒரு சயின்ஸ் டீச்சர். நம்ம சபை கூட அவங்க வந்திருக்காங்க, மிஸ்டர் சாம் ஜான் சொல்லிட்டு. பிரியமானவர்களே, அவங்க பேச்சுலர் இருந்தாங்க. அவங்க ரூமில் தான் நான் போய் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ அவங்க நிறையா பாய்ஸு கேர்ள்ஸுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் காஸ்பல் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பையன் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு சிபிஎம்மில் அவன் அப்போ 10th 11th படிச்சுட்டு இருந்தான். சிபிஎம்மில் பேப்டிசம் எடுத்திருக்கான். சாரை பார்க்க வந்திருக்கான். நான் பேப்டிசம் எடுத்துட்டேன்னு சொல்ல வந்திருக்கேன். என்ன அறியாமல் அந்த பையன்கிட்ட கேட்குறேன். நான் அபிஷேகம் பெற்று ஒரு வாரம் தான் இருக்கும். அந்த பையன்கிட்ட கேட்குறேன், தம்பி நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்களா தம்பி? நான் அவனுக்கு அபிஷேகனால என்னன்னு தெரியும். என்ன சாருங்க. இவர் நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிறார். இல்லை தம்பி, இந்த பாஷெல்லாம் பேசுவாங்கல்ல, அது நீங்கள் பெற்றுட்டீங்களா தம்பி அப்படிங்கிறேன். இல்லை, அங்கே முன்னால் கொஞ்சம் சிஸ்டர்ஸ்லாம் என்னமோ படப்படன்னு என்னமோ பேசுனாங்க, பயமாக இருந்துச்சு, எனக்கு தெரியாது சார்னு. இல்லை தம்பி, நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அதை பெற்றுக்கொண்டு இந்த வாத்தியாருக்கு ஒரே என்னடா இந்த பையன் புதுசாக இப்போ தான் பேப்ஸ் எடுத்துருக்கான், அவன்கிட்ட போய் ஒரு என்னத்தையும் சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு கொஞ்சம் பதட்டம். அது எப்படி சார் கிடைக்கும் அப்படிங்கிறான். அது எப்படி சார் கிடைக்கும்? அப்போ அவன் ஒரு 16-17 வயசு 17 வயசு பையன், எனக்கு ஒரு 21-22 வயசு. எப்படி சார் கிடைக்கும்னு. கேளுப்பா கிடைக்கும், வேறு என்ன எனக்கு சொல்ல தெரியாது, கேளுப்பா கிடைக்கும் அப்படின்னு. சரி ஜெபம் பண்ண முட்டி போட்டான். நான் கட்டாப்பத்தான்னு பேசுகிறேன். நடந்ததுங்க. திறந்து பார்க்குறேன், அழக்கணும். இவர் வேஞ்சி ஓடி போயிட்டான் போல். அப்படின்னா இங்கே ஒரு சத்தம் வருது. என்னடான்னு பார்த்தா அவன் அப்படியே ஆவி இறஞ்சி கூச்சி அவர் வீட்டில் ஒரு பீரோ இருந்துச்சு. அந்த பீரோவுக்கு பின்னால் போய் நின்று அபிஷேகத்தில் நிறைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் தான் அபிஷேகித்தார். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு சில நாட்களுக்குள்ளாக ஒரு சகோதரனை அபிஷேகத்துக்குள்ளாக நடத்த கர்த்தர் கிருபை தந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பிரியமானவர்களே, தாழ்மையாய் சொல்லுகிறேன், அதிலிருந்து இந்த நாள் மட்டுமாக சில ஆயிரங்களை அபிஷேகத்துக்குள்ளே நடத்த கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதிலேயும் நான் முழு நேர ஊழியம் என்று வருவதற்கு முன்பாக சில ஆயிரங்களை அபிஷேகத்துக்குள்ளே நடத்த கர்த்தர் கிருபை தந்தார். தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு என் ஊழியத்தின் மூலமாக நான் வேலை பார்க்கும்போது, உலக பிரகாரமான வேலை பார்க்கும்போது, இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அநேகர் பாஸ்டர்ஸாக, எவாஞ்சலிஸ்டாக, பலர் நூற்றுக்கணக்காக சொல்லலாம் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ உங்கள் எல்லாராலையும் முடியும். எல்லாருக்கும் வரங்களை தந்திருக்கிறாங்க. அந்த நாட்களிலே குணமாக்க வரம் கிரியை செய்திருக்குது. பிசாசுகளை துரத்துகிற வரம் கிரியை செய்திருக்குது. நம்ம எல்லாரும் வரங்கள் நிறைந்தவர்களாக இருக்கணும். அன்றைக்கு வேத கிறிஸ்துடைய வாழ்க்கையில் வரங்கள் இருந்தது. தேவனை ப்ரூவ் பண்ணுற அடையாளம் இருந்தது. இன்றைக்கி இங்கே நம்ம சபையில் எடுத்துக்குவோம், எத்தனையோ பேர் பிசாசின் கட்டிலிருந்து ஆச்சரியமாய் விடுதலை பெற்று இன்றைக்கு இந்த ஊழியத்தில் உதவியாக இருக்கிறீங்க. நம்ம வரங்களை முக்கியப்படுத்தல பிரியமான சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் வில் ஃபாலோ அஸ்.
அதுக்கு பின்னால் நான் போகிறதில்ல, ஆனால் என்னை ஃபாலோ பண்ணுது. கேன்சர் கட்டி மறைந்தவர்கள் இங்கே உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கி அம்மா பாடிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடெண்ட் என் நினைவு வந்தது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு மிரக்கல். இன்றைய வரைக்கும் அந்த ஐயா வெளியூரில் இருக்காங்க, என் கூட தொடர்பில் தான் இருக்கிறாங்க. காலை ஆராதனைக்கு முன்னாலுங்க எல்லாம் அப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி அந்த வெளியே போனேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைய கையில் வச்சுட்டு அப்படியே வேதனையோடு வர்றாங்க. என்னன்னு கேட்டேன். திடீர்னு அந்த பிள்ளைக்கு கால் முடமாயிடுச்சு. ஒரு நாளோ 2 நாளோ காலே கீழே வைக்க மாட்டேங்கிறா. அழுறாங்க விளையாடி. இதே வர முன்னால் சின்ன கை குழந்தை, கால் முடமாயிடுச்சு, வரமாட்டேங்க. பிரியமானவர்களே, கை வச்சேன், அப்படியே அவங்க பாடியிலேருந்து நெளிஞ்சு கீழே இறங்கிச்சு. ஓடி ஒன்று முன்னால் இருந்துச்சு. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். நடந்தது இந்த இடத்துல. சந்திரசேகர் சிங் அவருக்கு அந்த எலும்பே கிடையாது. பிரியமானவர்கள், இந்த இடத்துல அந்த ஹிப், அந்த போனே நொறுங்கி போச்சு. வாக்கரில் நம்ம காலைக்களை வைக்கக்கூடாது. இதே இடத்துல வச்சு தானே மிராக்கிள் பண்ணார். இல்லாத எலும்பு உருவாச்சுதே. நீ எல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமே. ஒரு ஐயா குழந்தை டாக்டர்ஸ் மரித்து போனதுன்னு டிக்ளேர் பண்ணாங்க. அந்த குழந்தைய தானே இங்கே தூக்கிட்டு வந்தாங்க. பிரியமானவர்கள், இதே ஆஃபீஸில் தானே அந்த குழந்தைக்கு கர்த்தர் உயிர் கொடுத்தாரு. அந்த பிரதர் இங்கே இருக்கார். இன்னைக்கும் நடக்கலையா? தேவ நாம மகிமைக்காக எப்போதும் அது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நம்ம இந்த மிராக்கிள்ஸை பெரிதுபடுத்துறதில்லை. மிராக்கிள்ஸ் ஷுட் ஃபாலோ. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஆரம்ப நாட்களில் இந்த பிசாசுகளை துரத்துறது, தெருப்பசங்க பண்ணிட்டு ஆட்கள் பொத்துன்னு விழுவாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லுவேன். அப்போ சிலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிஃப்ட் இருக்கிறவங்க, பிரியமானவர்களே, அவங்களுடைய வாழ்க்கை தோல்வியாக முடிகிறத பார்த்து இன்றைக்கு நினைவு இருக்குது. திருநெல்வேலியில் அந்த ஏரிக்கரையில் ஒரு ராத்திரி உட்காந்து அழுதேன். ஆண்டவரே, எனக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிஃப்ட் வேண்டாம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட டெமான்ஸ்ட்ரேட் பயந்து பேசுவாங்க. ஆண்டவரே, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிஃப்ட் வேண்டாம், எனக்கு ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் எனக்கு தாரு ஆண்டவரே. மற்றவங்களுடைய ஞானத்தை உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை, மற்றவங்களுடைய அறிவை உணர்த்தக்கூடிய வார்த்தை எனக்கு தாருன்னு கேட்டேன். அதையும் ஆண்டவர் கிஃப்டாக கொடுத்தார். இந்த கிஃப்டும் அழிந்து போகாமல் கர்த்தர் காத்து கொண்டார். என்னை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சிலர் பேசும்போது சரியான ஒரு வார்த்தை அவளுக்கு சொல்ல, அவளுடைய அறிவை உணர்த்த, அவளுடைய ஞானத்தை உணர்த்த ஒரு நல்ல வார்த்தை கர்த்தர் தருகிறார் என்றால் அது என்னுடைய ஞானம் அல்ல, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட். ஆண்டவர் நான் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு கிஃப்ட். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் முன்பு சொல்லியிருக்க ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போது 23 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏசிஐக்கு நான் வந்திருக்கு. இதே இந்த ஓட்டேரி பகுதியில்னா இந்த பட்டாளம் பகுதியில் தெருப்பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டெஹான்ஸ் ரோடு தான் நினைக்கிறேன். அப்போ நானும் வைஷ்ணவ காலேஜ் லெக்சரர், அந்த ஐயாவும் நாங்கள் பின்னால் நின்றுட்டுருக்கோம். ஒரு வாலிபன் வந்தான். அவரை கூப்பிட்டான். சார், ஒரு நிமிஷம் ரூமுக்கு வர முடியுமான்னா? வரேன்னாரு. அவர், தம்பி நீங்களும் வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு போனார். அந்த ரூம்குள்ளே போனால் அது ஒரு பேச்சுலர் குவார்ட்டர்ஸ். அதில் 4-5 வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, பாய்ஸ். அதில் ஒரு ஈசல் போர்டு இருக்குது. இந்த பாலிடெக்னிக் இதெல்லாம் படிக்கிறவங்க வரைகிற ஒரு போர்டு அதில் இருக்குது. அவங்கெல்லாம் பேச்சுலர்ஸ் இருக்காங்க. போனால் கதவை பூட்டிட்டான். ஆண்டவர், தேவன் இருக்காருங்க, நீ ப்ரூவ் பண்ணுங்கிறான். தேவன் இருக்காருங்கிறத ப்ரூவ் பண்ண அவர் என்னென்னமோ சொல்லி பார்க்காரு. ஒன்றும் ஒத்துக்க மாட்டேக்கான். இருக்கிறத ப்ரூவ் பண்ணு, இல்லைன்னா அவர் இல்லைன்னு சொல்லிட்டு போ. நான் கதவை திறக்க, இல்லை எல்லோரும் போகிறாங்க, கதவை திறனா திறக்க மாட்டேங்கிறான். அவர்கிட்ட சாட்டத்தில் அவர் கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு. என்ன பண்ணதெல்லாம் அமைதியாக உட்கார்ந்தார். எங்களை போக விடலாம் விட, நீ கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போ, நான் திறக்கிறேன், இல்லைன்னா ப்ரூவ் பண்ணுங்கிறான்.
ஒன்றுமே முடியலை. எப்படி நாங்கள் அவர்கள் எல்லாம் சிரின்னு கேலி பண்ணி சிரிக்கிறாங்க எங்களை சுற்றி. 23 வயது பையன், ரொம்ப நேரம் அரை மணி நேரம் ஆகிருக்கும். நான் பேசலாமா? பேசு அப்படின்னு. ஒரு புள்ளியை காட்டுங்க அப்படின்னு. ஒரு புள்ளியை காட்டுங்கன்னு பென்சில் எடுத்து ஒரு குத்துனா அந்த போர்டில் புள்ளி அப்படின்னா. நான் தானே மைக்ரோஸ்கோப் வச்சு பாரு, இது சர்க்கிள், எனக்கு பாயிண்ட் வேணும்னு. பாயிண்ட்டா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக்கிட்டு போடணும், குத்தணும்னு. அதுவும் நீ மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா சர்க்கிள் தான் தெரியும். எனக்கு 0 ரேடியஸில் ஒரு பாயிண்ட்டை காட்டுன்னு. அது எப்படி காட்ட முடியும்னா, பாயிண்ட்னா 0 ரேடியஸில் இருக்கணும், இல்லைன்னா சர்க்கிள். 0 ரேடியஸில் ஒரு பாயிண்ட்டை காட்டுன்னு. அது எப்படி காட்ட முடியும் அப்படின்னா, காட்ட முடியாதுன்னா பாயிண்ட் இல்லை. பாயிண்ட்டுடைய இன்டகிரேஷன் தான் லைனு, லைன் இல்லை. லைனுடைய இன்டகிரேஷன் தான் பிளேனு, பிளேன் இல்லை. பிளேனுடைய இன்டகிரேஷன் தான் பில்டிங். காட்டுறா, பாயிண்டே காட்டுறதில்ல, எப்படிடா பில்டிங் வரும்? நான் ஏறிட்டேன். உனக்கு உயிர் இருக்கான்னு கேட்டேன். உயிரோடு தான் இருக்கா, தான் அசைறேன். உயிரை காட்டு பார்ப்பாங்க. உயிரை எப்படி காட்ட முடியும்னா, உயிர் இருந்துச்சுன்னா உயிரை காட்டு. அது எப்படி காட்ட முடியும்? எல்லாமே மேட்டர் தானே. மேட்டர்னா வெயிட் இருக்கும். அது ஸ்பிரிட்டு ஆவியாக இருந்தாலும் சரி, திரவமாக இருந்தாலும் திடமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வெயிட் இருக்கும். உன் ஆவி, உன் உயிர் ஒரு மேட்டராக இருக்குமானா, உன் உடம்பை விட்டு அந்த உயிர் போகும்போது உன் வெயிட் குறையுமா கூடுமாடா? சொல்லுடா, சொல்லுண்ணே. செத்த பேர் வெயிட் கூடுது. அது எப்படி கூடும்? உயிர் போச்சுன்னா வெயிட் குறையெல்லாம் செய்யணும். உயிரை காட்டு. எப்பா போகப்பா வெளியே. நாங்கள் போக மாட்டோம். உயிரை காட்டு, நான் போகிறேன். உயிரை காட்டு, இல்லைன்னா செத்தவேன்னு ஒத்துக்கோன்னா. எப்பா நான் செத்தவன் தான்ப்பா, தயவுசெய்து வெளியே போப்பான்னா. நான் சொன்னேன், ஒரு அதான் என் பைபிளில் சொல்லிக்கலாம், எல்லோரும் பாவத்திலும் சாபத்திலும் செத்தவங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா எனக்குள்ள ஜீவன் இருக்குது, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் ஒரு காஸ்பல் சொன்னாக்குள்ள கதவை திறந்து விட்டாங்க, வந்துட்டேன். இது எப்படி வந்தது? ஞானத்தை உணர்த்தும் ஒரு வசனம் வரும், அறிவை உணர்த்தும் ஒரு வசனம் வரும். பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலை இது எனக்கு பிறவிலிருந்து நான் சொல்ல மாட்டேன். ஏற்காக அதை சொல்கிறேன். அந்த நேரத்தில் கர்த்தருடைய அறிவை உணர்த்தும் ஒரு வசனம் தருவார். நிறைய வரங்கள் இருக்கு. அறிவை உணர்த்துகிற வசனம் வேணும், ஞானத்தை உணர்த்துகிற வசனம் வேணும், தீர்க்க தரிசன வரம் இருக்குது, வியாதியஸ்தரை சுகமாக்குற வரம் இருக்குது, அடையாள அற்புதங்களை நடப்பிக்கிற வரம் இருக்குது. பிரியமானவர்களை, பல காரியங்கள் இப்படி நம்ம சுற்றி நடக்கலாம். அநேக அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், வேத கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு கிருபை வரங்களும் கிரியேட் செய்யணும், பரிசுத்தாவினால் உண்டான வரங்களும் கிரியேட் செய்யணும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்துருக்கிற கிருபா வரங்கள், நீர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய வரங்கள் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக பயன்பட வேண்டும். எல்லோரும் எளிமை நிற்போமா?